ஹாய் மகளே, வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கு நடக்க போகிற சிஎஸ்கே மற்றும் டெல்லி மேட்சுக்காக என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ரிவியூவை தான் பார்க்க போகிறோம். மக்களே, ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி சென்னையில் உண்மையிலேயே சின்ன சின்ன மாற்றம் வரும்னு நான் நினச்சிருந்தேன். அங்கே பார்க்க கேப்டனே மாற்றம். நம்மளோட தலை தோனி தான் இன்றைக்கி கேப்டன். ஏண்டா நம்மளோட ருத்ராஜ் ஹைக்வாட்டுக்கு பார்த்தோம்னா சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு கையில். அவருக்கு சிக்காகிக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு அதனால் காயம் ஏற்பட்டதுனால இன்றைக்கு பார்த்தோம்னா அவர் விளையாட முடியாத நிலைமையில் இருக்கிறதால நம்மளோட தலைவன் டோனி தான் இன்றைக்கி மேட்ச்சில் கேப்டன். எங்கே நடக்க போகுது மேட்ச்சு? நம்மட சின்ன சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில். அதுவும் டோனி இன்றைக்கி கேப்டனை வந்து ஹெட் குரிஷ் டொஸ் பண்ண வந்து தலைவன் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பான். அந்த ஸ்பீச்சுக்கு தான் நானே வெயிட்டிங் இருக்கேன் மக்களே. இன்றைய பார்த்தோம்னு சொன்னால் ஸ்குவாட்டை பார்த்தோம்னா எப்படி அமையும்டா என்னை பொறுத்த வரைக்கும் டோனி கேப்டனு கீழே ரச்சின் ரவீந்திரா, அதே போல் பார்த்தோம்னா கான்வே, அதே போல் பார்த்தோம்னா திருப்பாத்தி, சிவம் டூபே, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா, அதேமாதிரி ஓவர்டன், அஸ்வின், நூர் அகமது, மதீஷா பத்திரனா, கலீல் அகமத், அதே போல் பார்த்தோம்னா ஷேக் ரஷீத் அல்லது நம்மளோட கூடாவை போடுவாங்க. சரியா? இந்தியாவில் பார்த்தோம்னா மக்களே கேஎல் ராகுல் தலைவன், நம்மளோட ராயல்ஸ் தலைவன். அடுத்து அக்ஷர் பட்டேல், ஜக்கர் ஃப்ரெஷர் மேக்கரம், 2+, அபிஷேக் பூரல், ஸ்டப்ஸ், வெபிராஜ் நியாம், அதே மிச்சல் ஸ்டாக், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, முகேஷ் குமார், கருண் நாயர், அதிஜோ சர்மா. இவங்களோட 11 இப்படி தான் அடிக்கும் மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நட்ராஜ் விளையாடணும்னு நினைக்கிற மக்களே. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா இதில் பெட்டிங்கில் பார்த்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது டெல்லி தான். அதேமாதிரி போலிங்லேயும் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக இருக்கிறது டெல்லி தான் மக்களே. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அஸ்வின் இருக்கார் தானே, அஸ்வினை நான் நினைக்கிறேன் அவர் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அவரை யூஸ் பண்ணுற இடம் போல் போலிங்கில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டுக்கு வர 6 ஓவருக்குள்ளே அவருக்கு ஓவரை கொடுக்கக்கூடாது. அவருக்கு கிளிக் ஆகுதில்ல மக்களே. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா நூர் அகமத்துக்கு ஃபஸ்ட்டுக்கு வர ஒரு 6 ஓவரில் ஒரு ஓவரை கொடுத்து பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. சரியா? மதீஷா பத்திரினா பார்த்தோம்னா அவருக்கு 7 ஓவருக்கு போகிறது தான் அவர் ஓவர் கொடுப்பாங்க. ஜடேஜா வேறு பார்த்தோம்னு சொன்னால் கலீல் அகமட் ஓவருக்கு இன்றைக்கு தலைவன். இன்றைக்கி விளையாட்டை மட்டும் பாருங்கள். யார் 2+க்கு ஓஃபில் போட்டால் அங்கே பிச்சு சுப்பிச்சு இஞ்சால ஓஃபில் லெக்லாம் போட்டால் தலைவன் போய் பிச்சு உதறிடுவான். சரியா? அதே போல் பார்த்தோம்னா மக்கள் இஞ்சால எனக்கு என்ன பிடிச்சிக்கணும் தெரியுமா? நம்மளோட டெல்லி டீமில் யார் நினைக்கல நான் சொல்கிற மக்களே, டெல்லி பார்த்தோம்னா இந்த 4 டீமுக்குள்ளே வரும்னு நான் உங்கள்கிட்ட அண்ணன் சொன்னேன். இப்போயும் சொல்கிறேன் என்ன தெரியுமா? டீம் கிளிக் ஆகிட்ட பாருங்கள். ராகுல், அக்ஷர் பட்டேல் போலிங்கில் முதல்ல பாருங்கண்ணே. அக்ஷர் பட்டேல், சரியா? ஸ்டாக், மோஹித் சர்மா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார். என்ன மக்களே போலிங் இது! உண்மையிலே வேறு லெவல் போலிங். குறைச்சலுக்கு நம்ம நட்ராஜ் இருக்கான் தலைவன். ஸ்டாக்குக்கு ஏதாச்சும் காயமாடா நட்ராஜ் வருவான். விளங்குதா? இப்போ என்னென்ன மக்களே, இதில் யார் வெல்லக்கூடிய வாய்ப்பு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட மனசத்தோடு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிஎஸ்கேக்கு இந்த முறை டீம் நல்லா கிளிக் ஆகலை. பெட்டிங்கில் பார்த்தோம்னு சொன்னால் யார் இது ஃபஸ்ட்டுக்கு யாருக்கு டொஸ்ஸுலுதோ அவங்க பெட்டிங் தான் எடுக்கணும். பெட்டிங் எடுத்து ஒரு 180 200 அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வீண் அடி சொல்கிற மக்களே. ஏன்னா செகண்ட் பெட்டிங்கில் பார்த்தோம்னா கஷ்டம். அடுத்து டெல்லி என்ற செகண்ட் பெட்டிங் இது செய்யும். ஆனால் சென்னை 280 தாண்டி அடிச்சுக்கிறாங்க. இல்லை அதனால் சிஎஸ்கேக்கு விழுந்தா பெட்டிங் எடுக்கணும். டெல்லியில் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி நான் ஃபேண்டஸியில் 5 பிளேயர் எடுக்கிறேன். டெல்லியில் கேஎல் ராகுல் எடுப்பேன். அதே போல் பார்த்தோம்னா 2+, எடுப்பேன். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டாக் எடுப்பேன். அதே போல் பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேல் எடுப்பேன். அதே போல் குல்தீப் யாதவ். இவங்க 5 பேரை எடுப்பேன். இந்தியாவில் ஃபேண்டஸியில் 5 பேர் எடுக்கிறேன்னா இன்றைக்கி தலை தோனி ஒரு மெஜிக் ஒன்று பண்ணுவார். அதே போல் ரச்சின் ரவீந்திரா, அதே போல் பார்த்தோம்னா சிவம் டூபே எடுப்பேன். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் நூர் அகமட், அதே போல் மதீஷா பத்திரனா. இவங்க 5 பேரையும் எடுப்பேன் மக்களே. சரியா? நீங்கள் உங்களுக்கு இந்த டீம் இந்த நான் சொன்னதில் பார்த்தோம்னா எந்த டீம் இதான் சொன்னதை வச்சு பாருங்கள். உங்களுக்கு உங்களோட மனசில் இருக்கின்ற மக்களே. இப்போ யார் வின் பண்ணுவாங்க உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெல்லக்கூடிய வாய்ப்பு டெல்லிக்கு தான் இருக்கும் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி மக்களே.